உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஷீரடியில் இருக்கும் சாய்பாபாவின் அருளினை இனி நீங்களும் பரிபூரணமாக உணரலாம். ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலயம், வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், தென்பதி மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம், செங்கல்பட்டு. மேஷ ராசிக்கு இந்த 2026 என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுது? இதுல உங்க தொழில் மாறும், வருமானங்கள் கூடும், ஊர் விட்டு ஊர் போகலாம். அதற்கு வாய்ப்பு கிடையாது. முதல்ல ஒரு ரெண்டாவது பாத்தீங்கன்னா குருவுடைய இடம்னு சொல்லிட்டு வரதான். 2025 ரொம்ப அடிப்பட்டவங்க யாருன்னா மேஷம் தான். நம்ம தொடர்ந்து நிறைய இன்டர்வியூஸ்லயே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் டைம் கிடைக்குமா சார்? 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 3, 7, 11 ராகு இருந்ததுன்னா அவன் வந்து உலக புகழ் பெறுவான்னு பிரமாணம் நமக்கு சொல்றது. அடிச்சு தூள் கிளப்போ, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, வாழ்வியல் பிரச்சனைகள், வாழறதுக்கு இடம் அப்படிங்கிற அடிப்படையில் கூட சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கு. திருமண யோகம், குழந்தை பாக்கியம் அனைத்துமே 2026 மேஷராசி எதிர்பார்க்கலாம். இவர் உச்சமாக இருப்பார் இந்த ஆண்டில். பயப்பட அவசியம் இல்லை. ஏன் சார் 7 பீரியட்ல நானே நொந்து நூலாயின்னு இருக்கேன், எனக்கு இன்னும் கல்யாணமா? பிறருக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடிய ஒரு கேரக்டர், ஓடி ஓடி போய் உதவி செய்வாங்க. இவங்களை ஒருத்தர் பகைச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அழிப்பதற்கு என்ன முயற்சி வேணா செய்வாங்க. அந்த தன்மையுடைய இந்த மேஷராசிக்காரங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பரிகாரம் தானே. காகத்துக்கு ஒரு 4 திராட்சை, காய்ந்த திராட்சை நீங்க வச்சு பாருங்க. கண்டிப்பா வீடு இதுவரைக்கும் வாங்காதவங்க கண்டிப்பா வீடு வாங்கி. சட்ட ரீதியா பிரச்சனைகள் வரலாம், இந்த பொழுதுபோக்கு விஷயங்கள், தவறான விஷயங்களாலும் உங்களுக்கு சிக்கல்கள் வரலாம். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் இவங்க அவாய்ட் பண்ணணும். சார், காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த 2026 என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுது? பாலகிருஷ்ண ரெட்டி சார், நீங்க சொல்லுங்க. மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? படாத பாடுபட்டு இருக்கீங்கல்ல, ஏற்கனவே 7.5 சனியில் பாதி ப்ரிடிக்ஷன் உங்களுக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் மீதி ப்ரிடிக்ஷனை நானே சொல்கிறேன். பொதுவாகவே 2026 வந்து விக்ரமாதித்தன் ஆண்டுன்னு நான் பொதுவாக சொல்வேன். காடு 6 மாதம், நாடு 6 மாதம்னு. குரு வந்து இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது மிதுனத்தில் இருந்து பிறக்கிறார். அதுக்கப்புறம் அவர் கடகத்தில் போய் உச்சமாகிறார். அப்போ பலன் மாறும். சார், எனக்கு மட்டும்தான் மாறுமா? 12 ராசிக்கு மாறுமா அப்படின்னா 12 ராசிக்கும் மாறும். அதே மாதிரி ராகு கேதுவுக்கு அந்த பெயர்ச்சிக்கு உண்டான பலன்கள் உண்டு. சனி பெயர்ச்சி உண்டா இல்லையாங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இதில் உங்கள் தொழில் மாறும், வருமானங்கள் கூடும், ஊர் விட்டு ஊர் போகலாம், இடம் விட்டு இடம் மாறலாம், நல்ல உத்தியோகத்துக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு ரெக்கக்னேஷன் இல்லாதவங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், திருமணம், குழந்தை பாக்கியம், கெட்டி மேடம் கொட்டுறது. ஏன் சார் 7 பீரியட்ல நானே நொந்து நூலாயின்னு இருக்கேன், எனக்கு இன்னும் கல்யாணமா அப்படின்னா பானை பிடித்தவள் பாக்கியசாலி. வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமினால உங்களுக்கு வாழ்க்கை மாறும். ஆகவே கழிச்சு போயிடாதீங்க சார். அந்த சீட்டு சரியில்லை, இடமாற்றம் வரப்போகுது. வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி ஊரோ தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். பெண்களுக்கு வந்து ஆரோக்கியம் முதல்ல நல்லா இருக்கும். இதை எல்லாத்த விட 6 மாதம் கழித்து குரு இந்த பக்கம் வராரு சார், அப்போ நல்லா இருக்குமான்னா அப்போ பார்வை உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 12ஆம் வீட்டுக்கு பார்வை வர்றதுனால மொத்தத்தில் இந்த ஆண்டு சரியானபடி நீங்கள் முடிவெடுத்தா தெளிவான ஒரு வாழ்க்கை வரும். பரிகாரம் தானே. காகத்துக்கு ஒரு 4 திராட்சை, காய்ந்த திராட்சை நீங்கள் வச்சு பாருங்கள். கோயிலுக்கு போக முடியாது, இதை செய்யுங்க. மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். வாழ்க பலமுடன். ஆல் தி பெஸ்ட். பெருங்குளம் சார், நீங்க சொல்லுங்க. இந்த வருடம் வந்து மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு சார் சொல்லிட்டாங்க. 2025 ரொம்ப அடிப்பட்டவங்க யாருன்னா மேஷம் தான். நம்ம தொடர்ந்து நிறைய இன்டர்வியூஸ்லயே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் டைம் கிடைக்குமா சார்? இல்லை, மெயினாக வந்து இந்த வருட கிரகங்களை வச்சு நாம் வந்து இதில் பலன்கள் பார்க்கணும். வருட கிரகங்களை வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் கண்டிப்பாக வீடு இதுவரைக்கும் வாங்காதவங்க கண்டிப்பாக வீடு வாங்கிடுவாங்க. மேஷராசினர் கண்டிப்பாக வீடு, ஒரு அடி நிலமாவது கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். 2 வீலர் வச்சுருக்கவங்க கார் வாங்குவாங்க, கார் வச்சுருக்க இன்னொரு கார் வாங்குவாங்க. அந்த மாதிரிலாம் அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் என்னால் தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. ஸோ இனிமேல் நான் வந்து தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறவளுக்கு இந்த வருஷம் ஒரு ஜாக்பாட் அவளுக்கு காத்துன்னு இருக்கு.
ஏழரை சனி நடக்குது, கேந்திரத்தில் குரு வரார், இது எல்லாம் நம்ம வந்து பேசினாலும் கூட 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 3, 7, 11 ராகு இருந்ததுன்னா அவன் வந்து உலக புகழ் பெறுவான்னு பிரமாணம் நமக்கு சொல்றது. ஸோ அதனால 11 ராகு அடிச்சு தூள் கிளப்புவா, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த அரியர்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு இருந்த பசங்க இந்த வருஷம் அரியர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவா. ஹையர் ஸ்டடீஸ் போனோம், இந்த கண்ட்ரியில் இந்த யூனிவர்சிட்டியில் நான் இந்த கோர்ஸ் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எஜுகேஷன் லோன் வாங்கி நான் போய் படிக்கணும், அவளுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டு. கண்டிப்பாக கடன் வந்து உயரும், நல்ல கடனாக இருக்கும். வாகன கடனோ இல்லை கல்வி கடனோ இல்லை வீடு வாங்குற அந்த மாதிரியான கடன் வந்து இருக்கும். மெயினாக இவங்க எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். கண்டிப்பாக ஜாயின்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டக்கூடாது, சீட் பெல்ட் போடாமல் கார் ஓட்டக்கூடாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா எப்போதுமே மேஷராசி வந்து கொஞ்சம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு ராசி. கொஞ்சம் இந்த வருஷம் பணிஞ்சு போகணும். முக்கியமாக எங்கள் ஊர் திருநெல்வேலி பாஷையில் சொல்கிறாங்க, நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பரிகாரம்னு பார்த்தோம்னா குலதெய்வ வழிபாடு, 5ல் கேது, கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணினால்னா இவளுக்கு மிகப்பெரிய யோகங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். ஓகே சார். பரணிதரன் சார் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சார் சொன்னாங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போனாங்கன்னா மேஷ ராசிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் மேஷ ராசியோட குணமே அது கிடையாது, தான் நிற்கிறவங்க. இவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? ஒரு அற்புதமான தகவல் இருக்குங்க. முதல்ல 7.5 சனி வந்து இப்போ கிடையாது. ஆண்டு பிறக்கின்ற போது சனி 12 தான் இருக்கார் லாபஸ்தானத்தில். பெருங்குளம் ஒரு உண்மையான தகவல் சொல்லியிருக்கார். என்னன்னா நவம்பர் மாதம் வரையில் 11ஆம் இடத்தில் தான் ராகு இருப்பார். அப்போ எந்த கிரகங்களால் பாதிப்பு ஏற்பட்டாலும் மிக வலிமையான கிரகங்கள் இருப்பாருங்க. கேது, ராகு, சனி, இந்த கிரகங்களுடைய வலிமை. அப்படி பார்க்கின்ற போது லாபஸ்தானத்தை போய் ராகு உட்கார்றாரு சனியுடைய வீட்டுல. அப்போ மார்ச் மாதம் தான் உங்களுக்கு 6ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி. அப்போ 7.5 சனி ஆரம்பமாகுது. நல்ல வேலை பாருங்க, அடுத்த 6 நாள்லயே ஒரு அஸ்தமனம் ஆயிடுறாரு. இப்போ 7.5 சனி ஆரம்பமாகுது சனிக்கு மேஷத்துக்கு, அடுத்த 6வது நாளே அஸ்தமனம் வர ஒரு மாதம். அடுத்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து 7வது மாதத்துல 5ஆம் தேதி வக்ரமா வர்றார், 4.5 மாதம் வக்ரம். அப்புறம் இந்த 2026ல சனியினால் மார்ச் மாதத்திற்கு பிறகு 7.5 சனியால் பாதிப்புன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதற்கு வாய்ப்பு கிடையாது. முதல்ல ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குருவுடைய எல்லாமே சொல்லிட்டு வரது தான், குருவுடைய சுபத்துவம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் எங்க இருக்காரு, உச்சமா இருக்காரா, இல்லை எந்த இடத்துல இருக்காரு, அதற்குரிய பலன்களை கொடுக்க போறாரு. இப்போ ஆண்டினுடைய கடைசியில அக்டோபர் மாதம் 5ஆம் இடத்துக்கு வர போறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மே மாதம் 4ஆம் இடத்துல உச்சமாகிறார். அவர் உச்சமாவது சஞ்சரிப்பது என்பதற்கு அப்பாற்பட்டு அவருடைய பார்வைகள் இருக்கு பாருங்க, எப்போ சுபத்துவமான பார்வைகள். அந்த பார்வைகள், அந்த 3 விதமான பார்வைகளும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மேஷ ராசினருக்கு சுய தொழிலை கொடுக்கும். சுய தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் அவர்களுக்கு உயர்வை கொடுக்கும். புரியுங்களா? ரெண்டாவது வெளிநாட்டு யோகம் இருக்கு பாருங்க, ஏன்னா 11 ராகு, வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு யோகங்கள் இருக்கு பாருங்க, அது நிச்சயமாக சாதகமாக இருக்கும். சொந்த வீடு வாங்குறது, திருமண யோகம், குழந்தை பாக்கியம் அனைத்துமே 2026 மேஷராசி எதிர்பார்க்கலாம். இவர் உச்சமாக இருப்பார் இந்த ஆண்டில், பயப்பட அவசியம் இல்லை. கண்டிப்பா சார். குலதெய்வ வழிபாடு தான் அது போய், ஏன்னா 5ஆம் இடத்துல கேதிருக்காரு. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு போதுமானது. சங்கடங்கள் வருகின்ற போது குலதெய்வ வழிபாடு சிறப்பானதாக. ஓகே சார். சார் மற்ற 3 பேருமே வந்து இந்த ஆண்டு அவங்களுக்கு எப்படி எல்லாம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பஞ்சநாதன் சார் நீங்க சொல்லுங்க, இவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் தனக்குள்ள அடக்கி வச்சுக்கணும், என்னென்ன விஷயம்லாம் வெளியே காட்டவே கூடாது? அதாவதுமா ஒரு 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 சொல்லோட ஞாபகம் வருகிறது. மேஷராசிக்காரங்களுக்கு அது பொருந்தி வரும்னு நினைக்கிறேன். பழகிப்பார் என் பாசம் தெரியும், விரோதித்துப்பார் என் வீரம் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள் தான் மேஷராசிக்காரங்கள்ட்ட எனக்கு தெரியுது. பிறருக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடிய ஒரு கேரக்டர், ஓடி ஓடி போய் உதவி செய்வாங்க. இவங்களை ஒருத்தர் பகைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களை அழிப்பதற்கு என்ன முயற்சி வேணா செய்வாங்க. அந்த தன்மையுடைய இந்த மேஷராசிக்காரங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கு, வாழ்வியல் பிரச்சனைகள், வாழறதுக்கு இடம் அப்படிங்கிற அடிப்படையில் கூட சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கு. நம்முடைய வாழ்க்கை அடுத்தாண்டு எப்படி போகுமோங்கிற ஒரு பயம் பலருக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் அந்த சனி பகவான் வந்து, நான் இருக்க திருக்கணித அடிப்படையில் எடுத்துக்கிறேன், சனி பகவான் இப்போ 12ஆம் இடத்துல அவர்களுக்கு இருக்கிறார். ஒரு வேலை பார்க்குறாங்க, இந்த வேலை நிற்குமா நிலைக்குமா, போயிருமா, என் கையை விட்டு போயிருமா, என் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமாங்கிற பயம் இருக்கு. இவர்களுக்கு வேலை மாற்றம் 2026 உறுதி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து சில குணங்களை தவிர்க்க வேண்டும் சொல்கிறார். ஒரு பொழுதுபோக்கு விஷயம் இருக்கு, ஒரு யங்ஸ்டர் நான் பைக் ரேஸில் போகிறேன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், இல்லைன்னா தவறான ஒரு பொழுதுபோக்கு எனக்கு இருக்கு,
ஒரு போதை பழக்கம் இருக்கு. இந்த மாதிரி தவறான பொழுதுபோக்குகள் விஷயங்கள் இவர்கள் ஈடுபடக்கூடாது. சட்ட ரீதியா பிரச்சனைகள் வரலாம். இந்த பொழுதுபோக்கு விஷயங்கள் தவறான விஷயங்களாலும் உங்களுக்கு சிக்கல்கள் வரலாம். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் இவங்க அவாய்ட் பண்ணணும். வேலை பார்க்குற இடத்துல உயரதிகாரியை பகைச்சிக்கிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். அந்த சனி பகவான் வந்து இந்த 10வது பார்வையாக இவங்களுடைய 9வது ஸ்தானத்தை பார்க்குறார் திருக்கணிதப்படி. அப்படி பார்க்கிறாருன்னு சொல்லும்போது தந்தையுடைய உடல் நலத்தில் இந்த ஆண்டு கொஞ்சம் இவங்க அக்கறை எடுத்துக்கணும். இதெல்லாம் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் தான். எது மிகச்சிறப்பாக இருக்க போகிறது, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இவங்களுக்கு வந்து ஒரு பேச்சில் ஒரு நல்ல ஃப்ளோ, எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல், ஒரு முக வசீகரம், பேச்சில் இனிமை, அதெல்லாம் இந்த ஆண்டு கொடுத்துரும். 4ல் வரப்போகிற குரு, ஜூன் மாதம் வரப்போகிற குரு இவர்கள் தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு வாய்ப்பு கொடுக்கும். நெஞ்சக நோய்கள் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கு. கேம்பஸ் இன்டர்வியூவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் இவர்கள் வந்து ரொம்ப இனிமையாக இந்த ஆண்டு இவர்களுக்கு அமைய போகிறது. அதே போல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண விஷயம் மிக முக்கியமாக கல்யாணம் கூடி வரும், காதல் திருமணங்கள் கூடி வரும். பட் லவ்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா 5ல் கேது இருக்கு. சிலருக்கு அப்படி பிரேக்கப் ஆகும். ரொம்ப காதல் இப்படி தான் இருக்குன்னு எதிர்பார்ப்பு வச்சுக்கிடக்கூடாது. ஐயா சொல்லும்போது நீக்கு பூக்கா போகணும் எங்கள் ஊர் பாஷையில். அப்படி போகும்போது அவர்கள் வந்து காதலும் அவர்களுக்கு வெற்றி பெறும். அது காதல் விஷயங்களும் சிறப்பாக இருக்க போகுது. திருமண விஷயம் கைகூடி வரப்போகுது. பொருளாதாரத்தில் உயர்வு வரப்போகுது. இதெல்லாம் இவர்களுக்கு நன்றாகவே இருக்கும். நிச்சயமா சார். மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா பரிகாரத்தோட சொல்லிட்டீங்க சார். அடுத்த ராசியை பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? பரணிதரன் சார், நீங்க சொல்லுங்க.